வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து 6:45. வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றின அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம். நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு கூட்டம் இருக்குன்னு பயங்கர நல்ல கூட்டமாக தான் இருக்கும் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு கூட்டம் எதிர்பார்க்கல. சரியான கூட்டம். பொது தரிசனம் மட்டும் பெரிய தரிசனம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ஸோ சுற்றியுள்ள மாவட்டங்களில் தரிசனம் பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் நட சாத்துற வரைக்கும் இன்னைக்கு கூட்டமாக தான் இருக்கும் கோயிலில். இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்கும் கோயிலில். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது போக மண்டல பூஜை என்னையோட நிறைவடையுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோவர்ஸ் வந்து. மண்டல பூஜை பார்த்தீங்கன்னா வர்ற ஆகஸ்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா நிறைவடையுது. அதில் எதுவும் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து திருப்பி வந்து அதில் ஆகஸ்ட் 11 அதுக்கு முன்னாடியோ அதுக்கு முன்னாடி உள்ள தேதிகள் எதுவும் நிறைவேற நாள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் கேள்விப்பட்டு நான் என்கொயரி பண்ண வரைக்கும் வந்து ஆகஸ்ட் 11 தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இது போக ஆல்ரெடி நம்ம சொன்ன டெய்லி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். சீனியர் சிட்டிசன்ஸு, ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்க கூட்டு வர்றீங்க, மாற்றுத்திறனாளி, கர்ப்பிணி பெண்கள்லாம் நீங்கள் வர்றீங்கன்னா கோவிலில் டேக் கட்டினா தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. டேக் கட்டுற இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக ராஜகோபுரத்துக்கு அப்படியே இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா 4வது கவுண்டர் டேக் கட்டுற இடம் வந்து அந்த கவுண்டர்லையும் டேக் கட்டிட்டு போனால் தான் வந்து உங்களுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. டேக் கட்டுற இடம் வந்து காலையில் 7 மணிக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த தரிசனம் ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி தான் காலையில். சீனியர் சிட்டிசன் மூத்தக்குடி முதல் செல்கிற வழியில் தரிசனம் பண்ணால் 7 மணிக்கு தான், காலையில் 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 5 மணிக்கு நடந்து இருந்தாலும். அதுமாதிரி க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இரவு 7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது போக நம்மளோட சேனலில் மழலை செல்வங்களான உங்கள் குழந்தைங்களோட பிறந்த தினத்தை வந்து டெய்லி வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ பிறந்த தினம் வந்து நம்ம சேனல் வீடியோ பப்ளிஷ் ஆகணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் குழந்தையோட பேர், என்னைக்கு பிறந்தநாள், அதான் என்னைக்கு பிறந்தநாள், எத்தனாவது பிறந்தநாள், நல்ல தெளிவான ஒரு ஃபோட்டோ, குழந்தையோட அம்மா அப்பா பேர், அதுக்கப்புறம் எந்த ஊர், சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் டெய்லி வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் போடுவேன். ஒரு குழந்தையோட பிறந்தநாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்பிச்சு வைங்க. அப்படின்னா நான் சேனலில் வீடியோவை பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ் தான். இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர எனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான். டெய்லி உணவு கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 11 வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் அந்த டைமில் தான் பேச முடியும். காலையில் 10 to 11 தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் பேச முடியும். எனக்கு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ மெசேஜ் பண்ணாதீங்க. என்ன சந்தேகம்னாலும் காலையில் 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.